ஹார்ட் பீட்ல இருக்கேன்னா இவங்களும் வந்து லவ் பண்றாங்க, இவங்களும் இதெல்லாம் வந்து ஜென்ரலான காசிப், ஹெல்தியான காசிப். ஏதோ பேடான காசிப் வந்து எப்படி வந்திருக்கும்னா ஒரு மாதிரி கண்டென்ட்டா வச்சு பேசுவாங்க, இவங்க இப்படி இவங்க அப்படி. என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய சின்ன பசங்களும் சரி, நிறையவங்களாம் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுனால இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்துட்டேன்னா அப்போ எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி படங்கள் தான் பண்ணணும். கண்டென்ட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் லிப் லாக் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ₹1 கோடி கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஃபுட்டிங்க அதான் சொல்றேனே, பேப்பர்ல ஃபுட்னு எழுதி வச்சாலே நல்லா இருக்குல்ல அப்படின்னு. இல்ல ஏன்ல இப்படி பேசுற? ஏமாக்கா அக்காவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன அச்சி சாப்பாடு? முறுக்கு எனக்கு பிடிக்கல. அச்சு முறுக்கு பிடிக்கல. பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பின்னாடி இருந்து 6 வேளை தூக்கம். கொரோனா டைம்ல நல்லா சாப்பிட்டு புசுன்னு ஆயிட்டேன். அப்போ வந்து குறைக்கணும், இமீடியட்டா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயட்டுங்க. இம்மத்தூண்டு சாப்பாடுங்க, குதிரைவாலி அரிசி. பிரியாணிலாம் வந்து என்ன பண்ணுவீங்க? பிரியாணி அதை பார்த்துட்டு அப்படிதான் சாப்பிடுவேன். நான்லாம் ஷூட்டிங் டைம்ல அப்படியே உட்காந்துருப்பேன். அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கோம், க்ளோஸ் வச்சு முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கோம், நாங்கள் ஷோல்டர் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படி ஷோல்டர் மட்டும் தான் நடிக்கணும். நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் ஆகணுமா? ஓகே தட்டு நீலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லை. அவ்வளவுதான். ஆஸ் ஆக்டரா வந்து நீங்க வந்து யூ ப்ரூவ்ட். நாங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். ஆக்சுவலி ஆன் ஸ்கிரீனும் சரி, லைவாவும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. பட் ஆஸ் அ ஹீரோயினா வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸா இருக்கட்டும், அப்புறமா வந்து கிளாமரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் காசிப்பா இருக்கட்டும். ஸோ ஒரு சில காசிப்ஸ்லாம் வந்து இப்படி வந்தா நல்லா இருக்குமே நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருக்குங்களா உங்க காசிப்? என்னை பத்தி காசிப் பேசினாலே வந்து ஏதோ பேசுறாங்க, ஏதோ நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அதனால காசிப் என்ன பரவாயில்ல பேசுங்க, அது ரியாலிட்டியில வந்து நான் என்ன பண்றேன்றது வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல உண்மையா மீடியான்றனால எல்லாமே கன்வே ஆயிடும். ஸோ காசிப் வந்து பேசினா பரவாயில்ல, என்ன காசிப் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப பேடான காசிப் அப்படி வேண்டாம். ஆமா. எதனா காசிப் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? வந்திருக்குன்னா வந்து ஹெல்தியாவோ இல்லை ஏதோ ஒண்ணு. எனக்கு பேடான காசிப் வந்திருக்கு. ஹெல்தியானா வந்து இவங்க வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னா, சும்மா நான் ஹார்ட் பீட்ல இருக்கேன்னா இவங்களும் வந்து லவ் பண்றாங்க, இவங்களும் இதெல்லாம் வந்து ஜென்ரலான காசிப், ஹெல்தியான காசிப். ஏதோ பேடான காசிப் வந்து எப்படி வந்திருக்கும்னா இவங்க வந்து ஒரு மாதிரி கண்டென்ட்டா வச்சு பேசுவாங்க, இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படி மாதிரி பேசுறது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன நான் அந்த மாதிரிலாம் இருந்து அதாவது அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சினிமாவில் வந்துட்டு நிறைய கிளாமரான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஹீரோயின் தான் நல்லா கிளாமரா பண்ணுவாங்க, வேற இன்னும் நீங்க இந்த மாதிரிலாம் ரோல்ஸ் கொடுங்க, அவங்க பண்ணுவாங்க அப்பெல்லாம் போடுவாங்க. அது வந்து எனக்கு அது பிடிக்காது. நானே போயிட்டு ஹைட் பண்றேன், டெலீட் பண்றேன் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அதாவது என்னால முடிந்த வரை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இனிமே ரொம்ப அதை ரொம்ப கவனமா வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல பார்த்து அதை வந்து ஏதாவது கிட்ஸ் பார்த்து சின்ன பசங்கள் எல்லாம் பார்த்து. ஆமா. ஓகே சூப்பர். ஹார்ட் பீட்க்கு அப்புறம் தான் நான் அதை உணர ஆரம்பிச்சேன். நிறைய சின்ன பசங்களும் சரி, நிறையவங்களாம் வந்து என்னை ஃபாலோ பண்றதுனால இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். செம்ம விஷயங்க இது. எவ்ரி செட் ஆஃப் ஆடியன்ஸும் உங்களை லைக் பண்றாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்ல, கண்ட்ரோல்ல கரெக்டா. சூப்பர். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு இல்லைங்களா? ஃபைன். ஸோ நீங்க வந்து த டேர்ம் கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அண்ட் ஏற்கனவே நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து எதனா ஒரு கேரக்டர் வந்து கிளாமரஸா அது தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த கேரக்டருக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஐ டூ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க, இதுக்கப்புறமா வரப்போறோம் படங்கள்ல. அதான் இப்போ நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு சிலது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதுவே என்னாலேயே எப்படி சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கணும். அவன் என் ஃபேமிலி கூடவே நான் உட்காந்து பார்த்துட்டேன்னா எனக்கு அப்படிதான். என் வீட்டு ரொம்ப கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ். என் ஃபேமிலி கூடவே உட்காந்து பார்த்துட்டேன்னா அப்போ எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி படங்கள் தான் பண்ணணும். லைக்
எப்படி சொல்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது. ஆஸ் அ ஹீரோயினா நீங்க இதை பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா சினிமாக்குள்ள இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நிறைய ஜென்ரலான விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி ரொம்ப இந்த கண்டென்ட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் என்ன சொன்னாலுமே பண்ண மாட்டேன். இனிமே பண்ண மாட்டீங்க. ஆமா, லிப் லாக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில காட்சிகள் சொல்லும்பொழுது லிப் லாக்ன்ற விஷயம் வந்தா டெஃபினட்டா பண்ணுவேன். ஆமா, பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். சோ அபார்ட் ஃப்ரம் லிப் லாக், கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதான் அந்த கண்டென்ட் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அடல்ட் டைரக்டா நீங்க அடிப்பீங்கல்ல, டயலாக்ஸ்லயும் சரி, ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் உள்ள மூவிஸா இருக்கும். அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் மூவிஸ் நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. டைரக்டா அடல்ட் கண்டென்ட்காகவே ஒரு சில மூவிஸ் இருக்கும். நிறைய மூவிஸ் வந்திருக்கு. ஸோ அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். கண்டென்ட் வந்து பண்ண மாட்டேன். அதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். இது ஆஸ் அன் ஆக்டிங் ப்ரொஃபஷனா சொல்லிட்டீங்க. அபார்ட் ஃப்ரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்ற விஷயங்கள்ல ஃபுட்டு எதனா டயட்டுக்கு வந்து நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, இதெல்லாம் தவிர்த்துருவேன், அந்த மாதிரிலாம் சின்ன வயசு வரைக்கும் கட்டு தான், இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கு அப்புறமா அது கட்டு அப்படின்ற மாதிரி எதனா இருக்குங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் ஒரு ஃபுடிங்க, அதான் சொல்றேனே, பேப்பர்ல ஃபுட்னு எழுதி வச்சாலே நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த மாதிரி. பிடிச்ச சாப்பாடு, மை ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. பிரியாணி, மட்டனா சிக்கனா எதுவா? பிரியாணினாலே எக்ஸெப்ட் வெஜ் பிரியாணி. ஐ அம் a pure non vegetarian. கையை கொடுங்க. மனசுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கு. பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றது. அப்புறம் இந்த இதெல்லாம் டீ காஃபி இந்த மாதிரி அடிக்ட் அதனால? டீ லவர் நானா. டீ லவர். டீ லவர். காஃபி குடிச்சாலும் குடிப்பேன் நான். எல்லாமே காஃபி, எல்லாமே குடிப்பேன். டீ காஃபி. எல்லாரும் வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களா? நான் டீ காஃபி குடிக்கிறேன். ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ். எனக்கு இஞ்சி டீ. ஆமா, இஞ்சி டீ. இஞ்சி டீ ஸ்பெஷல் டீன்னு அதுலதான் இஞ்சி தட்டி குடிப்பான். டெஃபினெட்லி 1 மில்லியன் வியூஸ் இதை கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ ட்ரிங்க்ல வந்து டீ, ஃபுட்டு வந்து சொல்லிட்டீங்க நீங்க. என்ன சொல்றது, எப்பயுமே ஒரு கோ டு ஃபுட்டா ஏதாச்சும் ஒன்று அடிக்கடி இது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ப்பா, நொறுக்கு தீனிகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி என்ன இருக்குங்களா? எங்க பாட்டி சுட்டு கொடுப்பாங்க அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு உங்க ஊர்ல ஃபேமஸ்ங்களோ? எங்க ஊருன்னு இல்லைங்க, அது உங்க ஸ்லாங்ல ஒரு சொல்லுங்களேன். நீங்க சென்னையில வளர்ந்தாலும் திருநெல்வேலி பாஷையில ஸ்லாங்லயா? சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் கேட்ட இதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த சாப்பாடு? ஏல இப்படி பேசுற? ஏமாக்கா அக்காவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சாப்பாடு? அச்சு முறுக்கு எனக்கு பிடிக்கும்ல. அச்சு முறுக்கு பிடிக்கல? பிடிக்கும். பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பின்னாடி இருந்து அறுவால தூக்கம். திருநெல்வேலிக்காரங்க அருவா வச்சிருக்காங்க, பத்திரமா இருக்கணும். போடும். சரி, ஓகே. அண்ட் நீங்க சொன்னீங்க நான் பயங்கரமான ஃபுடி அப்படின்னு சொல்லிட்டு, அட் சேம் டைம் எப்படி பயங்கரமா தூங்குவீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்க நீங்க. நல்லா தூங்குவேன். ஏன்னா தூக்கம்ன்றது வந்து ஒரு பெரிய லக்ஸரியான விஷயம் மாதிரி இப்ப எனக்கு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த இன்சோம்னியாக் as a டாக்டரா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நைட்டு ஃபுல்லா வந்து இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக்கொண்டு நான் வவ்வால் என்று பீத்திக் கொள்கிறார்கள். சோ அவங்களுக்குலாம் வந்து நீங்க ஒரு டிப்ஸாவே சொல்றீங்க, ஒரு ஹெல்த் டிப்பா? ஒன்னும் இல்லைங்க. போன், மொபைல் போன், லேப்டாப், இந்த நைட் டைம்ல பிஞ்ச் வாட்சர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி நீங்க அப்படியே அந்த அடுத்த ரூம்ல வச்சிருங்களேன், கண்ணு மூடுனா நிம்மதியா. எங்க 11:30க்கு தான் இட்ஸ் மீ கால் ஐஷுன்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு வந்து ஹாய் டிங் டிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஃபேக் அக்கவுண்ட்ங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்புங்க, எல்லாமே ஃபேக் அக்கவுண்ட். அந்த டைம்ல அப்புறம் ஃபேக் அக்கவுண்ட். சோ அதனால ஆவாசாக சுத்தும் இளைஞர்கள் அந்த டைமில் மெசேஜ் வந்தால் ரிப்ளை தானே செய்வார்கள். ரிப்ளை செய்யக்கூடாது, எடுத்து வைத்து அமைதியாக தூங்க வேண்டும். அப்படி 1க்கு 2 தலைகாணி போட்டு நல்லா தூங்குங்க. தூக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு ஆக்சுவலி நான் சொல்லணும், தூக்கம் ஒரு ஆள் வந்து தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட மூட்ல இருந்து அவனோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஆமா, அன்னைக்கு நீங்க ஒரு நாள் வந்து கொஞ்சம் சரியா தூங்காம இருங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, அதனாலேயே எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சுவாங்களா, மினிமமா ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் தூங்குங்களேன். அந்த 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்தா பயங்கர ரெஃப்ரெஷ்டா இருப்பீங்க. என்னைக்கும் இல்லாத மொக்க காமெடி எல்லாம் நீங்க போடுவீங்க. பயங்கரமா வந்து ஃபன் பண்ணுவீங்க. சொல்கிறாரு. ஆமா, என்னையே நான் சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. அந்த மாதிரி நல்லா தூங்குனா வந்து நல்ல. அதே மாதிரி வந்து ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் லிமிட்டடா, அதாவது எல்லாமே சாப்பிடுங்க நல்லா, ஆனா கொஞ்சம் லிமிட்டடா சாப்பிடுங்க. டயட்ல தான் இருக்கணும்.
என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம் என்ன அப்படின்ற வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும். நிஜமாங்க. நான்லாம் வந்து ஆக்சுவலி பயங்கர நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் மிடில் அந்த கொரோனா டைம்ல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு புசு புசுன்னு ஆயிட்டேன். அப்போ வந்து குறைக்கணும், இமீடியட்டா குறைக்கணும் அப்படின்னு டயட்ல சொல்லிட்டு இருந்தீங்களோ? பயங்கர டயட்டுங்க. தூண்டு சாப்பாடுங்க, குதிரைவாலி அரிசி பிரியாணிலாம் இவ்வளவுதான். வந்து என்ன பண்ணுவீங்க? ஐயோ! அப்படியே கனவுல பாத்துருவேங்க. இந்த இவங்க மனோரமா வந்து ஒரு இதுல வந்துட்டு இந்த சிக்கனை பக்கம் வச்சு இந்த பழைய சோறு அந்த மாதிரி பிரியாணி வருது பாத்துட்டு அப்படிதான் சாப்பிடுவேன். அந்த 2 வாயிலே சாப்பாடும் காலியாயிடும். இந்த மாதிரி டயட்ல கடுமையான டயட்ல 2 மாசம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கேஜிஸ் கிட்ட 2 மாசத்துல குறைச்சேன். ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்களோ? அப்ப நான் பண்ணவே இல்ல. கொரோனா டைம்ல பண்ணவே இல்ல. பயங்கரமா குறைச்சிட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, வெயில்ல போனாலே 10 நிமிஷம் வெயில் கிட்ட போனாலே மயக்கமா வர மாதிரி இருக்கும். வெளியிலேயே போக முடியாது. ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒர்க் அவுட் பிளஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க, லிமிட்டா சாப்பிடுங்க. உங்களுடைய ஸ்லீப் டைம் வந்து பாத்தீங்கன்னா படுத்தவொடனே உறங்கி விடுவீங்களா? எங்க படுத்தாலும் நான்லாம் ஷூட்டிங் டைம்ல அப்படியே உட்காந்துருப்பேன். அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஷாட் போயிட்டு இருக்கும். க்ளோஸ் வச்சு முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அவங்களுக்கு ஷாட் போயிட்டு இருக்கும். நாங்க ஷோல்டர் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படி ஷோல்டர் மட்டும் தான் நடிக்கும். நெக்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் ஆகணுமா? ஓகே தூங்கி இருந்துச்சா வேற ஒரு மாதிரி குல்பி ஆயிடும் ஃபேஸ் எல்லாம். அப்போ ஓகே ஃபைன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் ரெடி ஆயிடும். பரவாயில்ல. இந்த படுத்த உடனே தூங்குறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் பிளெஸிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தூக்கம் வரதுக்கு. சோ நீங்க வந்து படுத்த உடனே தூங்குற கேஸ். படுத்த உடனே தூங்கிடுவேன். எங்க இருந்தாலும் தூங்கிடுவேன். ஓகே. சோ ஒரு ஹெல்தி டிப் சொன்னீங்க. பியூட்டி டிப் எதனா வந்து சொல்லுங்க. பியூட்டி டிப்பா? அப்படியே முகம் வந்து ஃபேஸ்னஸ் பொலிவாகி அப்படியே ஜாஸஸ் ஆயிடணும். நான் வந்து என் வீட்ல ஒண்ணும் இல்லைங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. எப்படி சொல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பழங்கள்லாம் விஷமுள்ளன்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லன்னு சொல்லிட்டு நாங்கலாம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஏதாவது இப்ப நீங்க எனக்கு வந்து அதான் சொல்றேன், நான் பியூர் நான் வெஜிடேரியன். எனக்கு வந்து முட்டை கூட இல்லாம சாப்பாடு இறங்காது. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், எங்க அம்மா வந்து இந்த முள்ளங்கி இத மாதிரி இந்த சொரக்காரக்க எல்லாம் சொல்லிக்குவாங்க. நிறைய பேரு இந்த கேட்டகரி வச்சிருப்பாங்க. மச்சான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் வேணும்டா, டீ குடிக்கிற மாதிரி, நம்ம கூட ஃபுல்லா ஜோவியலா வளவலன்னு பேசுற மாதிரி, நான்வெஜ் சாப்பிடுற மாதிரின்னு. அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வயிறு எரியும் சிரிக்கி யாருக்கு சீரியஸ்லி இந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சோ வந்து எப்படின்றீங்களா? சரி சொல்லுங்க. சோ வந்து அப்ப என்ன பண்ணுவேன், ஐயோ நான் டீவியேட் ஆயிட்டேங்க. சரி சொல்லுங்க. ஓகே நான் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த காயில வந்து முட்டை போட்டு பண்ணிடுவேன். அப்போ வந்து அதையுமே ஏதோ முட்டை இருக்கு அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட்டோட சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் ஒரு சிக்கன் இருக்குன்னா அது கூட வந்துட்டு ஏதோ ஒரு வெஜ்ஜீஸோட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன். ஃபைபர் பிளஸ் புரோட்டீன் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் ஆகும், அதே சமயம் நீங்க நினைக்கிறதையும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி சரி. நான் தனிப்பட்ட முறையில வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த ஹெல்த் டிப்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ சீரியஸ்லிங்க ஒரு வீடியோ ஒன்று போடுங்க, செம்மையா ரீச் ஆகும். அது இன்னும் பயங்கரமா ரீச் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷன். நான் இன்னும் பண்றேன். ஹெல்த்தியான எதனா ஒரு ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுங்க. ட்ரிங்க் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ட்ரிங்க் இந்த மாதிரிலாம் ஹெல்தி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். பட் ஆனால் நான் ஒரு 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லெமனும் ப்ளஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹனி. எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இனிப்பு அதில் சேர்த்துக்கிறது பிடிக்காது. ஸோ ஹாஃப் ஸ்பூன் ஹனி மட்டும் சேர்த்து இதை வந்து டெய்லி மார்னிங் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் டெய்லி மார்னிங் குடிச்சப்போ தான் தெரிஞ்சது கொஞ்சம் பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1 டே விட்டு 1 டே குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு மிடில் இருக்கிற டேஸில் என்ன குடிக்க ஆரம்பித்தேன்னா, இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து டீடாக்சிக் மாதிரி. வெள்ளை பூசணிக்காய் வந்து என்ன பண்ணுவேன், அதை அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் உப்பு மட்டும் போட்டு அதை இது பண்ணி அதில் வேணும்னா லெமன் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமலும் விட்டுக்கலாம். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயே வந்துட்டு குடிச்சிட்டு வரதுக்குள்ள உங்களோட இன்டெஸ்டைன் இதெல்லாமே கிளியரும் ஆகும், ப்ளஸ் வந்து உங்களோட ஃபேஸும் கொஞ்சம் க்ளோ ஆகும். ஹெல்த் டிப் சொல்லிட்டீங்க, லைஃப் டிப் எனக்கு அப்புறமா சொல்லுங்க. இப்போதைக்கு வந்து ஹேர் டிப் சொல்லுங்க. ஹேர் டிப் ஆக்சுவலி இதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். நீங்க டெஃபினட்டா சொல்லணும். ஆமாம் ஆமாம். மக்களுக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
இந்த ஹேர் வந்து அதுவா வளருதுங்க. அவ்வளவுதானா? அதுவா வளருது. பாவம் அதுக்கு நான் எண்ணெய் கூட வைக்கிறது இல்ல. தலைக்கு குளிக்கிறது மட்டும்தான். தலைக்கு குளிக்கிறப்ப எண்ணெய் வச்சுட்டு குளிச்சிடுவேன். அவ்வளவுதான் நான் பண்றேன். மத்தபடி ஒண்ணுமே பண்ணல. பிலீவ் மீ, நீங்க சாப்பிடுறது மேபி என்னோட அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த கருவேப்பிலை சாப்பிடு. கருவேப்பிலை பொடியெல்லாம் வந்து அரைச்சி வந்து ஏதோ முட்டை ஆம்லெட் போட எனக்கே தெரியாம பெப்பர்னு சொல்லி கருவேப்பிலை பொடியை தூவி கொடுத்துருவாங்க. வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிடும் இல்லைங்க கருவேப்பிலை சாப்பிட்டா? அப்படிதானே? தெரியும், ஆவும்னு சொல்லுவாங்க. தெரியல. நிறைய பேர் நிறைச்சிருது சின்ன வயசுலயே. ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு கூட 1, 2 முடி வந்துச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. அந்த மாதிரிலாம் அடிக்கல. அது பாட்டுக்கு நேச்சுரலா அதுவே ரிவர்ட் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி நல்லா சாப்பிடுங்க, அதுவே ரிவர்ட் ஆயிடும். அதனால வந்து கொஞ்சம் நீங்களே வந்து இந்த சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் நல்லா இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரலா அதெல்லாம் ஹேருக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து அப்படியே இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, குழந்தைங்க ரைம் சொல்ற மாதிரி. சோ உங்களுடைய உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன வருது, உங்களுடைய ஃபேன்ஸுக்குலாம் எவ்வளவு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருக்க போகுது, அண்ட் என்னென்னலாம் சர்ப்ரைஸா என்ன இருக்குன்றத எங்களுக்கு மொத்தமா இல்லைனாலும் ஏதோ மேலோட்டமா அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்டேட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ வந்து நான் இப்போ ஹார்ட் பீட் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ மட்டும் சொல்லுங்களேன், எப்போ மட்டும் சொல்லுங்க. ஏன் ப்ராப்ளி மார்ச் இல்ல ஏப்ரல்ல வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷூட் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இப்போ வந்து ஆஹாக்கு வந்து ஒரு சீரீஸ் பண்ணிருக்கேன், வேற மாதிரி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. வேற மாதிரி ட்ரிப். ஆமா. ஸோ வந்து அது இல்லாம இப்போ என்னோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, சீசா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது இல்லாம வந்து 1-2 மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் உங்களுடைய அந்த ஹார்ட் பீட் சீரீஸ்ல வந்து சீசன் 2ல உங்க கேரக்டர் என்னவா இருக்கும்? அனிதாவா இருக்கும். இல்ல ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் பேர் டிஃபரெண்டா ஒரு ஜானர்ல யாரா வந்து? எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். நீங்க கமல் சார் மாதிரி புரியாத மாதிரி பதில் சொல்றீங்க. எங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லுங்க. அவ்வளவுதான், எதிர்பார்க்க. சின்ன க்ளூ கொடுங்க. சஸ்பென்ஸா? ஆமா ஆமா. இந்த மாதிரி சீன் வரும்டா, ஒரு கொஞ்ச நாள்ல பயங்கரமான விஷயம் இருக்கும்டா. அனிதா கிட்ட நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து நீங்க இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனா? எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள். ஓகே. இத கேட்றாதீங்க. அப்பதானே பாருங்க மக்களே, நீங்க ஹார்ட் பீட் பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் கொஞ்சம் நிறைய சொல்லும்போதே ஹார்ட் பீட் எனக்கு படபடா நடிச்சிக்குது ஹார்ட் பீட். சொல்லவே மாட்டீங்க கடைசி. ஆமா ஆமா. அனிதா கிட்ட நீங்க அனிதா ஏன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. நீங்க வந்தமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். உங்க பிஸி டைம்ல வந்து நீங்க எங்களுக்காக வந்து நேரம் கொடுத்துருக்கீங்க. சீரியஸ்லி அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அண்ட் உங்களுடைய டேலண்ட்ல வந்து எல்லாத்தையும் தாண்டி சொல்லிட்டே போகலாம். அண்ட் எக்ஸ்பெஷலி செம்மையா டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அண்ட் அதை நாங்க பார்த்துருக்கோம். எங்களுக்காக வந்து ஷோ பண்ணும்பொழுது ஒரு சின்ன சாங் ஒன்று பாடுங்க. இது யாரும் பார்க்கல இல்லைங்களா? சாங் பாடி அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஓரிரு வரிகள். என்னடா இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு பாட வராதுங்க. சொல்லி நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே நம்ம லைட்டா பாடுவோம்பா, நான் பாத்ரூம் சிங்கர்ப்பா அப்படின்னு. பாத்ரூம் சிங்கருங்க, ஆரோமலேன்னு கத்திடுவோம், அவ்வளவுதான். எல்லாரும் ஓடிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கட்டு அப்படின்ட்டு. ஆரோமலே நீங்களே அதை கட் பண்ணி பசங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. கட் பண்ணி ஐயோ இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வேணாம்டா. சீரியஸா நீங்க இந்த சாங் பாடி நம்ம வந்து ரொம்ப எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம பாடுவோமா? நல்லா போச்சுங்களா? we are happy. நீங்க சூப்பரா போச்சு, செம்ம ஃபன்னா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சு, சூப்பரா போச்சு. ஜெய் நன்றாக பண்ணேனா? சூப்பரா பண்ணாங்க ஜெய், சூப்பரா பண்ணாங்க. வெளிய வந்து மண்டைய பளந்துரும். ஏய் ரொம்ப பேசல நீ, கேமராக்காக இப்படி சொன்னேனா உன்னை? சீச்சி நிஜமாவே நல்லா பண்ணீங்க, நல்லா ஃபன்னா போச்சு. ஓகே, தேங்க்ஸ். அண்ட் எஸ் அட் லாஸ்ட் சாங் உங்களுடைய குரல்ல இருந்து நாங்க கேட்கணும். நிஜமா பாடணுமா? ஆமா, இப்ப இருக்கிற பாருங்க எல்லா குவாலிட்டிஸும் வச்சுக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, ஸ்டண்ட் பண்றாங்க. நீங்களே எல்லாமே வச்சிருக்கீங்க. பாடிட்டீங்கன்னா அப்படியே ஃபுல்ஃபில்ட் ஆயிரும். அப்படியே நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லை, இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். அவ்வளவுதான். நல்லா நன்னாயிட்டு உண்டு.
இந்த படம் என்ன ஒரு 1980s பார்த்தாங்கன்னா அவ்வளவுதாங்க. இல்ல சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. குட் வாய்ஸ். நான் ஆக்சுவலா உங்களுக்காக ஏதாவது ஒரு சாங் பாடலாம்னு நினைச்சேன். நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க நம்ம ஷோவை பாடி. பாடுங்க. வேணாம், தொண்டை கட்டி இருக்கு. வேணாம். எங்க நீங்க நீங்க பாடினாதான் நான் வந்து முடிக்க விடுவேன். அப்படியா? ஆமா, இல்ல நான் இங்க நகர மாட்டேன். சரி, ஓகே. இடையில வந்து கிராக் ஆச்சுன்னா வந்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? மலர்கள் கேட்டே வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டே அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின் உனையே தருவாய். சூப்பர். பரவாயில்ல. ஓகேங்களா? செம்மங்க. என்னங்க நீங்க பிச்சிட்டீங்க போங்க. தேங்க்யூ. ஸோ சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களுடைய அடுத்த படம் வெற்றி விழாவில் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து படத்தை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல எங்களுக்காக வந்து ஒரு 2 hours 3 hours ஒதுக்கி இதே மாதிரி சூப்பரான இன்டர்வியூ கொடுக்கணும். ஓகேங்களா? சூப்பர். கண்டிப்பா கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸோட நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில டெஃபினட்டா சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் VJ ஜெயன். இந்த பக்கம் வந்து பழனிக்குமார். பை கைஸ். பாய்.